டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் ராமலிங்க வளர்பெருமானாருக்கு 1800களில் பார்வதிபுரம் மக்கள் அளித்த 106 ஏக்கர் நிலத்தில் 1975ஆம் ஆண்டு 25 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்த திமுக, அதன் பிறகு ஒரு 6.25 ஏக்கரை ஆக்கிரமித்துக் கொண்ட சிவாச்சாரியார், இந்த 2 பேரும் தான் 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தை சிதைத்து தற்பொழுது வெறும் 72 ஏக்கர் நிலமாக இருக்குமாறு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் 2021 பதவியேற்ற மு.க. ஸ்டாலின் ஐயா தலைமையிலான திமுக இருக்கிற 72 ஏக்கரில் 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவோம் என்று அதை சிதைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டது. தொடர்ந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்த போதெல்லாம் அந்த எதிர்ப்பை காண்பித்த பார்வதிபுரம் மக்கள் மீது பிணையில் வர முடியாத வழக்குகளை போட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில அந்த பெருவெளியை சிதைத்து அங்கே கட்டுமானங்கள் கட்டுவதற்காக பள்ளங்களை தோண்டி அதை சிதைத்து வைத்து தகர கொட்டகை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இருக்கிற அந்த 25 ஏக்கர் நிலத்தை மீட்பதற்கான ஆக்கிரமிப்பில் உள்ள தனியாருக்கு தாரை வார்த்த அந்த 25 ஏக்கர் நிலத்தை மீட்பதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. 6.25 ஏக்கர் சிவாச்சாரியரிடம் இருந்த நிலத்தையும் மீட்பதற்கான முயற்சி இல்லை. ஆக 34 ஏக்கர் தற்பொழுது வள்ளற்பெருமானார் பெயரில் இல்லாமல் யார் பெயரிலோ இருக்கிறது. அதை மீட்பதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளாது இருக்கிற 72 ஏக்கர் நிலத்தையும் சிதைத்து வைத்து அதில் பள்ளங்களை தோண்டி தகரக்கொட்டாய் போட்டுவிட்டு தற்பொழுது வள்ளலாருக்கு பன்னாட்டு மாநாடு நடத்துகிறோம், சர்வதேச மாநாடு நடத்துகிறோம், அனைத்துலக மாநாடு நடத்துகிறோம் என்று இவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 7-8 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கார். அதுல அனைத்துலக வள்ளலார் மாநாட்டின் நினைவாக காஞ்சி ஏகாம்பரநாதர் பள்ளியில் நினைவு தூண் அமைக்கப்படும். வள்ளலார் பெருவெளியை முழுவதுமாக சிதைத்துவிட்டு அங்கே பள்ளங்களை தோண்டி தகரக்கொட்டையை மூடி வைத்துவிட்டு எங்கேயோ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு இவர்கள் ஒரு நினைவு தூண் அமைக்கிறார்கள் என்பது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது, வடலூரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி அமைக்கப்பட்டு அப்பள்ளியில் திருவருட்பா இசை பயிற்சியும் அளிக்கப்படும். இப்படித்தான் வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று மொட்டையாக முதலில் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் தெரிந்தது பெருவெளிக்குள் அமைக்கப் போகிறார்கள் என்று. அதன் காரணமாகத்தான் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. பெருவெளி வெட்டவெளி தலமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது வள்ளலார் கட்டளை. அங்கே விவசாயமோ கட்டுமானங்களோ கட்டடங்களோ எதுவுமே கட்டக்கூடாது, லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுமிடம், எனவே அது பெருவெளி தலம் என்று, வெட்டவெளி தலம் என்றே வள்ளலார் பெருமானார் சொல்லியிருக்காங்க. எனவே அப்படித்தான் அவர்கள் மொட்டையாக வடலூர் அமைக்கப்படும் என்று சொல்லி பிறகு செய்தார்கள். வடலூரில் எங்கே பயிற்சி பள்ளி அமைக்கப் போகிறார்கள் என்பதை தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ஒன்று. அடுத்தது, திருவருட்பா இசை பயிற்சியும் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இசைக்கருவிகள் கொண்டு திருவருட்பாவை இசைக்க கூடாது என்பது வள்ளற்பெருமானார் இட்டிருக்கக்கூடிய கட்டளை. சாமுக்க அவர்கள் தான் வள்ளற்பெருமானாருடைய திருவருட்பா பாடல்களை அன்றாடம் தர்மசாலையை சுற்றி பாடிக்கொண்டிருந்தவர். தமிழ்நாடு முழுவதும் சென்று ஒவ்வொரு ஊராக வள்ளற்பெருமானாருடைய பாடலை இசைத்து பாடி, அதாவது வாய் வழியே இசை கருவிகளின்றி இசைத்து பாடி அதை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொன்னவர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கங்களை தொடங்கியவர். தர்மசாலைகளை தமிழ்நாடு எங்கும் தொடங்கியவர் சாமு கந்தசாமி பிள்ளை. அவர் நேரடி சீடர், வள்ளலாருடைய நேரடி சீடர். வள்ளற்பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை பிரபந்த திரட்டு என்று ஒரு தனி நூலாகவே பாடல்களாக எழுதி பதிவு செய்தவர் சாமுக்க அவர்கள். அவருக்கே வள்ளற்பெருமானார் இட்ட கட்டளை கருவிகள் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இசைக்கருவிகள் கூடாதுன்னு. அப்ப திருவருட்பா இசை பயிற்சி பள்ளி என்றால் என்ன? இவர்கள் இசை கச்சேரி நடத்த போறாங்களாங்கிற கேள்வி வருது. இது எங்கே வைக்கப் போகிறார்கள்? பெருவெளித்தலத்திற்குள்ளே வைக்கப் போகிறார்கள் என்கிற அதற்கும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். அடுத்தது, வடலூர் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். பெருவெளித்தலத்திற்குள் எந்த விதமான விவசாயம் செய்யக்கூடாது என்பது வள்ளற்பெருமானார் இட்ட கட்டளை. ஆனால் சில மூலிகைகளை அவர் தர்மசாலைக்கு பக்கத்திலே நட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த மூலிகை தோட்டத்தை எந்த அளவிற்கு எங்கே அமைக்கப் போகிறார்கள் என்பதையும் தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ஸ்பிரிச்சுவல் அல்கெமி என்கிற வள்ளலார் புத்தகம் அறநிலையத்துறையின் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும். இந்த ஸ்பிரிச்சுவல் அல்கெமி என்பது வள்ளல் பெருமானார் எழுதிய புத்தகம் அல்ல. இதை யார் எழுதியது, இதனுடைய சாராம்சம் என்ன என்பதை வள்ளலாருடைய அன்பர்கள் முன்னிலையில் வைத்து ஒட்டுமொத்தமாக அதற்கென்று தனி ஒரு கூட்டமே நடத்தி அதை அவர்களுடைய ஒப்புதல் பெற வேண்டியது அவசியமாகிறது. அதுக்கு அடுத்ததாக வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும். எங்க விழா நடத்துவாங்க? ஏற்கனவே வள்ளலாருடைய தைப்பூசத்தன்று ஆண்டுதோறும் 3 நாட்கள் இயற்கையாகவே விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதை அரசு விழாவாக அவர்கள் எடுத்து செய்கிறார்களா என்றால் அது எப்படி நடத்தப்படும் என்பது குறித்தும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். மேட்டுக்குப்பம், மருதூர் மற்றும் கருங்குழி ஆகிய ஊர்களில் வள்ளலார் பெயரில் அன்னதான கூடங்கள் திறக்கப்படும். ஏற்கனவே தர்மசாலை என்ற ஒன்று இருக்கிறது.
அதிலேயே நீங்கள் 24 மணி நேரம் உணவு அளிக்க வேண்டும் என்பது வள்ளற் பெருமானாருடைய கட்டளை. அதையே அவர்கள் ஒழுங்காக செய்யவில்லை. தற்பொழுது 3 வேளைகள் மட்டும்தான், அதிலும் பல நேரங்களில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு உணவே இல்லாத சூழல் இருக்கிறது, அடைத்து வைக்கப்படுகிறது, கெட்ட உணவுகளை எல்லாம் போடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. முதலில் தர்மசாலையை அவர்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். அடுத்து கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் உள்ள பூங்காவிற்கு வள்ளலார் பெயர் வைக்கப்படும். இந்த சாலைக்கு பெயர் வைப்பது, அடுத்தது பூங்காவுக்கு பெயர் வைப்பது என்றெல்லாம் ஏன் 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களுக்கும் மிக முக்கியமான இடங்களுக்கெல்லாம் ஈவே ராமசாமி பெயரையும் கருணாநிதி பெயரையும் வைத்துக் கொண்டு தற்பொழுது ஆட்சி இறுதி காலத்தில் பூங்காக்களுக்கு சாலைகளுக்கு வள்ளலார் பெயரை முன்வைப்பது என்பது இது ஒரு கண்துடைப்பு நாடகமாகவே ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அத்தனை இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு பாலம் என்று வைத்திருக்கிறார்கள், ஏன் வள்ளலார் பாலம் என்று வைத்திருக்க கூடாதா? கோயம்புத்தூரிலே ஒரு அறிவகம் கட்டுகிறார்கள், அது வள்ளலார் அறிவகம் என்று கட்ட வேண்டாமா? அது பெரியார் அறிவுலகம் என்று கட்டுகிறார்கள், அது வள்ளலார் அறிவுலகம் என்று கட்ட முடியாதா? தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ இடங்களில் வள்ளலார் பெயர் வைப்பதற்கான தகுதிகள் இருந்தும் வள்ளலார் பெயரெல்லாம் மறைத்துவிட்டு பெரியார் ராமசாமி பெயரை வைத்துக் கொண்டு கருணாநிதி பெயரை வைத்துக் கொண்டு அடுத்தது மு.க. ஸ்டாலினும் உதயநிதி பெயரைத்தான் வைக்கப் போகிறார்கள் என்பது தெளிவாகிறது. எனவே இது ஒரு வள்ளலார் பெயரில் ஒரு சாலைக்கும் பூங்காவிற்கும் பெயர் வைப்பது என்பது முழுக்க முழுக்க கண்துடைப்பு. இது எல்லாம் விட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாடு என்பதே ஒரு கண்துடைப்பு தான். பெருவழித்தளத்தை சிதைத்துவிட்டு இப்படி ஒரு நாடக மாநாடு தேவையா என்கிற கேள்வியை ஒவ்வொரு வள்ளலார் அன்பர்கள் மனதிலும் எழுந்துள்ளது. இனியும் இது போன்ற நாடகங்களை வள்ளலாருடைய அன்பர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பெருவழித்தளம் 106 ஏக்கர் வெட்டவெளித்தளமாக மீட்கப்பட வேண்டும், முழுமைப்படுத்தப்பட வேண்டும், சுற்றிலும் அதன் அரண் அமைக்க வேண்டும், எப்பொழுதும் பாதுகாவலர்கள் இருப்பதைப் போலவும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும், அங்கே பிணங்கள் தொங்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் அகல வேண்டும், அங்கே குப்பை கொட்டப்படக்கூடாது, அங்கே உணவுக்காக காத்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அந்த இடத்தை தூய்மை செய்யவாது பயன்படுத்தி அவர்களை தன்னார்வலர்களாக அவர்களுக்கு மாத ஊதியம் கூட கொடுத்து அங்கே அவர்களை ஒரு பணியாளர்களாக கூட மாற்றலாம். அவருடைய விருப்பத்தின் பேரில் பெருவழித்தளம் மீட்கப்பட வேண்டும், 106 ஏக்கர் நிலம் மீட்கப்பட வேண்டும், தர்மசாலை 24 மணி நேரம் உணவு கொடுக்கக்கூடிய இடமாக மாற்றப்பட வேண்டும். வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய அந்த ஒரு விதிமுறைகள் கூட பின்பற்றாமல் இருக்கக்கூடாது, அது புறந்தள்ளக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு வள்ளற் பெருமானாருடைய அன்பர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.